இந்த நாளைக்கு போராட்டம் என்ற ஒரு தலைப்புல வார்த்தையை நாம் கேட்கலாம். என்ன தலைப்பு? கவனியம். குறிப்பாக பவுல் ரோமாபுரி வீட்டு காவலிலே சிறையிலே பவுல் வைக்கப்பட்டிருக்கிறார். ஒரு சிறையிலே ஒரு மனிதன் வைக்கப்படும் போது அந்த கைதியை பாதுகாக்கிறதற்காக வெளியே போர் வீரர்கள் 2 பேர் அல்லது 4 பேர் நிற்பது உண்டு. பவுல் அது மாதிரி வீட்டு காவலிலே வைக்கப்பட்டிருந்த போது அந்த வீட்டு காவலுக்கு வெளியே ரோம போர் வீரர்கள் மார்க்கவசங்களை தரித்துக் கொண்டு தலை சீராவை அணிந்து கொண்டு பாதரட்சைகளை உடுத்தி கொண்டு பட்டயம் இவையெல்லாம் தொடுத்து கொண்டு பவுலுடைய அறைக்கு முன்பாக முன்னும் பின்னமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப பவுல் அதை பார்க்கிறார். அந்த ஜனங்க அங்க இருக்கிற போர் வீரர்கள் முன்னும் பின்னமாய் இப்படி உலாவிக் கொண்டிருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறார். அவர்கள் தலையிலே போட்டிருக்கிற அந்த தலை சீரா பாதரட்சைகள் உடைகள் எல்லாவற்றையும் என்ன பண்றாருன்னா பவுல் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப பவுல் யோசிக்கிறார், ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு ஒரு இராணுவ வீரனுக்கு இப்பேற்பட்ட தலைக்கவசங்கள் தேவைப்படுகிறது, மார்க்கவசங்கள் தேவைப்படுகிறது. அப்படின்னா ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க பலப்படுத்த ஒரு போர் வீரன் இப்பேற்பட்ட கவசங்களை அணிந்திருக்க வேண்டுமானால் தேவ ராஜ்யத்திற்காக நிற்கிற மக்களுக்கு எப்பேற்பட்ட போர்க்கவசங்கள் வேண்டும் என்பதை உணர்ந்துதான் பவுல் அந்த சிறையிருப்பின் நாட்கள்ல ஒரு ரோம போர் வீரன் உறுத்தி கொண்டிருக்கிற அந்த போர் உடைகளை வைத்துதான் அப்படியே ஒரு ஆவைக்குரிய சத்தியத்தை நமக்கு பவுல் இங்கே கொடுக்கிறார். கவனிக்கணும், பவுல் பலவிதமான போராட்டங்களை சந்தித்த ஒரு மனிதன். ஊழியத்தின் பாதையில பலவிதமான அவர் சொல்றார், எபேசிலே துஷ்ட மிருகங்களோடு கூட நான் போராடினேன். துஷ்டன் என்றால் என்ன? துஷ்டன் என்றால் தீமை செய்வதற்கு சமயம் தேடிக்கொண்டிருக்கிறார். சரிங்களா? அப்போ அப்பேற்பட்ட மனிதர்களெல்லாம் தான் போராடி மீண்டு வந்ததைத்தான் பவுல் என்ன பண்றாருன்னா பவுல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்றார், கள்ளர்களால் வந்த போராட்டம், சொந்த சகோதரர்களால் வந்த போராட்டம். அப்படியானா பவுல் ஊழியத்தை ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு அவள் மறிக்கிற நாள் வரைக்கும் பலவிதமான போராட்டங்களை தன் வாழ்க்கையில சந்தித்த ஒரு மனிதன். நிறைய பேர் போராட்டங்களை சந்திப்பாங்க, ஆனா போராட்டங்களை தோத்து போயிடுவாங்க. ஆனால் பவுல் அப்படி அல்ல. தனக்கு வந்த எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டு அதை சந்தித்து தைரியமாய் நின்று அந்த போராட்டங்களை ஜெயித்த ஒரு மனிதன் தன் அனுபவத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், போராட்டங்களுக்கு மத்தியில என் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதன் கிறிஸ்தவ வாழ்க்கையில தனக்கு வருகிற போராட்டங்களை எப்படி நாம் ஜெயிக்கணும்? ஒரு சபைக்கு போராட்டம் உண்டு, தனிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கையில போராட்டம் உண்டு. வாழ்க்கையே ஒரு போர்க்களம் போன்றது. அப்படியானா இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையில நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும், நான் எப்படி ஜெயித்தேன், நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும் என்ற அனுபவத்தை பவுல் எபேசு சபைக்கு சொல்லுகிறார். அப்ப என்ன சொல்றாரு? யாரோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்க, கண்களால் பார்க்கிற மக்களோடு நமக்கு ஒரு பக்கம் போராட்டம் இருக்குதான் செய்யுது. கணவனோடு, பிள்ளைகளோடு, சொந்த பந்தங்களோடு, ஊர் மக்களோடு, தொழில் செய்யற இடத்துல இப்படி நிறைய மக்களோடு கூட நாம் போராட வேண்டி இருக்கிறது. லேயாள் தன் சகோதரர் கூட போராடி அவன் ஜெயித்தார் என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவோடு கூட அவர் போராடி வாழ்க்கையில ஜெயித்தார். ஈசாவுக்கு தன் சத்துருக்களோடு கூட போராடி ஜெயித்தார். அப்போ கண்ணுக்கு காணக்கூடிய மக்களோடு கூட நாம் ஒரு பக்கம் போராட வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். கண்ணுக்கு தெரிந்தவரோடு கூட இருக்கிற போராட்டங்களிலே நாம் சில நேரங்களிலே ஜெயித்து விடுகிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத மறைமுகமாக இருந்து நம்மை தாக்கக்கூடிய பல ஆவிகளோடு கூட ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிக்கிறோம், நமக்கு இருக்கிற போராட்டம் எது வரைக்கும் நீங்கள் நாங்கள் போராட வேண்டி இருக்கிறது அப்படி சொன்னா,
ஒரு யுத்த வீரர் எதுவரைக்கும் யுத்த களத்தில் நின்று போராடுவான்? ஜெயிக்கிற வரைக்கும். யுத்தத்துல வெற்றி காண்கிற வரைக்கும். காயப்பட்டாலும் ரத்தம் சிந்தினாலும், வெற்றியை சுதந்திரிக்கிற வரைக்கும் அவன் காயப்பட்டாலும் ரத்தம் சிந்தினாலும், வெற்றி அடைகிற வரைக்கும் அவன் போராடி கொண்டே இருப்பான். அதே மாதிரி இந்த பூமியில நம்ம வாழுகிற வரைக்கும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையில, எல்லா வழிகளிலே நமக்கு போராட்டங்கள் உண்டு. அப்ப நாம் எதுவரைக்கும் போராட வேண்டும்? வெற்றி காண்கிற வரைக்கும், வெற்றி சுதந்திரிக்கிற வரைக்கும், யுத்த களத்துல நீங்க நாளும் ஜெயிக்கிற வரைக்கும். கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட நம்ம போராட வேண்டி இருக்கிறது. கவனிக்கிறோம், நிறைய நேரங்கள்ல பாவ போராட்டம் நமக்கு வருகிறது. நம்ம சிந்தனையில நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அதே பாவத்தை நம்ம செய்ய வைக்க முடியாது. பிசாசு ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருப்போம். இது செய், ஒன்றும் தவறல்ல என்று சொல்லி கண்களுக்கு இச்சைகளை கொண்டு வந்து ஆசைகளை தூண்டி என்ன பண்ணுவான்? ஒரு பக்கம் பாவத்துக்கான போராட்டங்களை சத்துரு உண்டாக்கி கொண்டிருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம விசுவாசத்துக்கான போராட்டங்கள் உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் பவுல் இங்க என்ன சொல்லுகிறார்? வேதம் சொல்லு, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கவனிங்க, நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, கவனிங்க, முதலாவது ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் போராட்டம் மட்டும்தானா? அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆசீர்வாதமும் மிக்கதா இருக்கிறது. ஆபிரகாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தார். அப்படி தன் தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்த அந்த ஆபிரகாமை வேதம் சொல்கிறது, வெள்ளியும் பொன்னுடைய சீமானாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது, 100 மடங்கு ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். யாக்கோபை குறித்து சொல்லும் போது வேதம் சொல்கிறது, 20 பரிவாரங்களை உடையவனாய் யாக்கோபை கர்த்தர் என்ன பண்ணாரா? 20 பரிவாரங்கள் என்றால் 2 ராஜாக்களுக்கு உரிய ஆசீர்வாதம். ஒரு ராஜாவுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? அநேக நிலங்கள், அநேக வசதிகள், அநேக ஐஸ்வர்யங்கள் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, யாக்கோபு 2 ராஜாக்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உடையவனாய் இருந்தார். யோசேப்பு தன் எதிரிகள் பொறாமைப்படுகிற அளவுக்கு யோசேப்பை ஆசீர்வதித்தார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. ஒன்றுமில்லாமல் அடிமட்டமாய் தோங்குற வாழ்க்கைய கர்த்தர் எங்கேயோ கொண்டு போய் வச்சு என்ன பண்றாருன்னா அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அப்படியானா நான் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? அந்த கேள்வி நமக்குள் வரக்கூடாது. நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு தெரியும். வேதம் சொல்லி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அப்போ அவரை தேடுகிற, அவரோடு உடன்படிக்கை செய்த அவருடைய மக்களை அவர் ஆசீர்வதிக்கிறதே அவர் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். அப்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதங்கள் நிறைந்த வாழ்க்கை. 2வது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆமா, கர்த்தருக்குள்ள என்றைக்கு நம்ம கர்த்தருக்குள் வருகிறோமோ அன்றைக்கும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார், நம்மை பொருட்படுத்திக் கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த வரைக்கும் உபத்திரங்களை சந்தித்தார்கள். ஆனால் எகிப்தை விட்டு ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை செய்து எகிப்தை விட்டு வெளியே வரும்போது கர்த்தரே அவர்களை பொருட்படுத்திக் கொண்டார். செக்கர்களுக்கு மத்தியிலே பாதுகாத்தார். சத்துருக்கள் வரும்போது அவங்களை பாதுகாத்தார். எதிரிகளின் கைகளுக்கு அவங்களை பாதுகாத்தார். தாவீதை கொண்டு போய் சொத்திருக்கிறோம், கரடி வாயிலிருந்து தாவீதை பாதுகாத்தார். தானியேலை சிங்கத்தின் வாயிலிருந்து பாதுகாத்தார். சவுல் தாவீதுக்கு எதிராக 17 முறை ஈட்டிகளை ஏய்கிறான். அந்த 17 முறையும் ஏயப்பட்ட ஈட்டிலிருந்து தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். அப்படியானா கடவுளை தேடுகிற வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இல்லை. தாவீது சொல்லுகிறான், மரணத்துக்கும் எனக்கும் 1 அடி தூரம். எவ்வளவா? எவ்வளவா? மரணம் தாவீதை 1 அடி தூரத்திலே மரணம் வந்து விட்டது. தாவீதுக்கும் மரணத்துக்கும் 1 அடி தான் கேப் இருக்கிறது. அங்கு 1 அடி கடந்து விட்டால் மரணம் தாவீதை கவ்விக்கொண்டு, ஆனால் மரணம் நேரிடாதபடிக்கு தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார். உண்மையே உங்கள் ஜீவனை, என் ஜீவனை, எத்தனை பேர் நம்மை சூழ்ந்து நின்றாலும் நம்ம ஜீவனை யாராலும் பாதுகாக்க முடியாது. பாதுகாக்க முடியும் நினைக்கிறீங்க? 1000 பேர் கூட இருப்பாங்க, ஆர்வம் சொல்லுவாங்க, அழுவாங்க.
ஆனால் போக வேண்டிய ஜீவனை யாரால் திருப்பி கொடுக்க முடியும்? நினைக்கிறீங்க? அப்போ கர்த்தருக்குள்ளதான் நமக்கு பாதுகாப்பு உண்டு. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பு நிறைந்த வாழ்க்கை. நமக்கு கர்த்தர் பாதுகாப்பு. என்னைக்கு இயேசு என்ற நாமத்தை நாம் உச்சரிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தூதர்களை வைத்து, தூதருடைய சேனைகளை வைத்து முன்னும் பின்னுமாய் நம்ம எல்லா ஆபத்துகளுக்கும், சாத்தான் விரிக்கிற எல்லா கண்ணிகளுக்கும் நம்மை விலக்கி ஆண்டவர் அவர் பாதுகாக்கிறதிலே சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்மை பாதுகாப்பார். எப்படி தப்பித்தேன், எப்படி காப்பாற்றப்பட்டேன், எப்படி நான் ஆஸ்வதிக்கப்பட்டேன், எப்படி இருந்த நான் இப்படி உயர்த்தப்பட்டேன் என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை பாதுகாக்க அவர் ஸ்தோத்திரிக்கிறோம் வல்லமை பெருத்தவராக இருக்கிறார். பேதுரு படகுல இயேசு ஏறின போது அந்த படகு ஏறுவதற்கு முன்னாடி வெறுமையா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து படகுல ஏறி பயணம் செய்த போது அந்த வெறுமையா இருந்த படகு பிரமிக்கத்தக்கதா பேதுருவே ஆச்சரியப்படுகிற அளவுக்கு மீன்களை இதுவரைக்கும் சரித்திரத்துல அப்படிப்பட்ட மீன்களை பேதுரு பிடித்ததே கிடையாது. 153 எக்கச்சக்கமான ஏராளமான மீன்களை பேதுரு பிடித்தார். அப்போ நம்ம ஆண்டவர் யார்? நம்மை ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்ம வாழ்க்கையிலே, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்மை மரண தருவாயிலே பாதுகாக்கிறோம். ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை உண்டாக்கணும். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? சிலதை நம்மளை பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியம், இந்த ஆபத்து எப்படி தப்பிச்சேன் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்மளை ஆச்சரியமாய் ஆசீர்வதிக்கிறவரும் ஆச்சரியமாய் பாதுகாக்கக்கூடியவருமாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கார். சரி, அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமானது, பாதுகாப்பானது. ஆனா அதே நேரத்துல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? எப்படி யோசிக்கிறீங்க? இப்பயே வாழ்க்கை போராட்டமா தான் போயிட்டு இருக்கேன். இன்னுமா இந்த பூமியில வாழுகிற வரைக்கும் நான் போராடவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் ஒரு போர்க்களம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களத்திலே யுத்த வீரர்களாய் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம எங்க நிற்கிறோம்? இப்போ யுத்த களத்துல நிற்கிறோம். அப்படியானால் யுத்த களத்திலே நிற்கிற நமக்கு போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் ஏன் எபேசு சபைக்கு இப்படி எழுதுறாருன்னா, எபேசு சபை மக்கள் சாத்தானுடைய தந்திரங்களை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள. அதான் பவுல் சொல்ற 1ஆம் அதிகாரத்துல, அதாவது பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப என்ன? கர்த்தர் தேவன் எப்படி தமது வல்லமை வெளிப்படுத்தி மரித்தோரிலிருந்து இயேசுவை தேவன் எழுப்பினாரோ அதே வல்லமையை தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளங்கப்பட்ட ஆயத்தமா இருக்கிறார். அந்த வல்லமையை தேவன் நம்முடைய வாழ்க்கையில விளங்கப்படுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு நம்ம இருதயத்துக்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். அதைத்தான் பவுல் சொல்ல, பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கவனிக்கணும். அப்படியானா இந்த உலகத்தை பவுல் என்ன சொல்ல வருகிறார் எபேசு சபை மக்களுக்கு? சாத்தானின் தந்திரங்களை எபேசு சபை மக்கள் புரிந்து கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும், அதை ஜெயிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த சத்தியத்தை இங்கே எழுதுகிறார். நல்லா கவனிக்கணும். குறிப்பாய் யுத்த காலத்திலே நிற்கிற நீங்களும் நானும் எதுவரைக்கும் போராட வேண்டி இருக்கிறது? 1 மாதமா? 1 வருடமா? இல்லை, வெற்றி பெறுகிற நம்முடைய சத்துருவை நாம் வெற்றி பெறுகிற வரைக்கும் இந்த உலகத்திலே நாம் போராட வேண்டி இருக்கிறது. என்ன இருக்கிறது? எது வரைக்கும் போராட? நமக்கு எத்தனை நாளுக்கு? ஜெயிக்கிற வரைக்கும் போராட வேண்டி இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லு, தேவனால் பிறந்ததெல்லாம் இந்த உலகத்தை என்ன பண்ணு சொன்னா அது ஜெயிக்கும் என்று வேதம். நாம் மாம்சத்தினால் பிறக்கவில்லை. மாம்சத்தினால் பிறப்பு வேறு, ரத்தத்தினால் பிறந்த பிறப்பு வேறு. அப்படி மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் பிறந்தவனால் போராட்டங்களை ஜெயிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. ஆவினாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கோம், ஜலத்தினாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கோம். அப்ப ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறப்பிக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க. வேதம் சொல்லுது, தேவனால் பிறந்ததுனா உலகத்தை என்ன பண்ணுமா? அப்போ நம்ம யாரோடு கூட போராட வேண்டி இருக்கிறது? சில நேரத்தில் கண்ணுக்கு தெரிந்த மக்களோடு போராடி கொண்டிருக்கோம். வீட்டுல புருஷனோடு போராட வேண்டி இருக்கு, பிள்ளைகளோடு கூட போராட வேண்டி இருக்கு.
உறவுகளோடு கூட போராட வேண்டியிருக்கிறது. ஆனா அதே நேரத்துல கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு, யாரோடு சொல்லுங்க, சத்ருவானவன் தமது பலத்த சேனைகளை ஒரு பக்கமாய் கூட்டி வைத்துக் கொண்டு அந்த பலத்த சேனைகளை கொண்டு நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் அவன் என்ன பண்ண சொன்னான்? போராட்டங்களை தொடுத்துள்ளோம். அப்படியா? கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் போராடுவதற்கு என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, இந்த போர்க்காலத்திலே கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட நாம் போராட வேண்டுமானால் நமக்கு சில ஆயுதங்கள் வேண்டும். ஒரு ராணுவ வீரன் யுத்த காலத்துல போய் நிற்கும் போது வெறும் கையோடு நிற்கலாமா? சொல்லுங்க. ஒரு ராணுவ வீரன் யுத்த காலத்துல போய் நிற்கும் போது வெறும் கையோடு நின்னா ஜெயிக்க முடியுமா? அப்ப என்ன வேணும் அவனுக்கு? பாதுகாப்பு கவசங்கள் வேண்டும். தன்னையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் எதிரியும் தாக்கிக் கொள்ள வேண்டும். அப்போ தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் அவனுக்கு கவசங்கள் தேவை, அதே நேரத்தில் சத்ரு ஜெயிப்பதற்கும் அவனுக்கு ஆயுதங்கள் தேவை. அப்போ இந்த ஆயுதங்களை யார் அவனுக்கு கொடுப்பது? ஒரு போர் வீரனுக்கு கவர்மெண்ட் தான் போர் ஆயுதம் கொடுக்கும், அப்படித்தானே? உதாரணத்துக்கு இந்திய எல்லையில ராணுவ வீரர்கள் பணி செய்யறாங்க. அவங்க பணி செய்வதற்கு வேண்டிய ஆயுதங்களை யார் கொடுக்குறது? கவர்மெண்ட் கொடுக்குதே. அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கும் எதிரிகளை கொள்வதற்கு வேண்டிய ஆயுதங்களை எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ராணுவ வீரனுக்கு கொடுக்குமோ அதே போலத்தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் நமக்கு எதிராக கண்ணுக்கு தெரியாத பல ஆவிகளோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கிறதுனால இந்த ஆவிகளோடு இருக்கிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு வேண்டிய சர்வாயுத வர்க்கங்களை ஆண்டவரே நமக்கு தரக்கூடியவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட சர்வாயுதங்கள் என்ன? முதலாவது, சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையிலே நாம் கட்டி இருக்கிறேன். முதல்ல என்னங்க வேணும் நமக்கு? சத்தியம் என்றால் என்ன? வேதம் சொல்லு, நானே வழியும் நானே சத்தியமும் நானே. இயேசு சொன்னார், யோவான் 14:6 சொன்னார், நானே வழி நானே சத்தியம். அப்படியாதான் ஒரு போர்க்காலத்திலே கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட ஒருவன் போராடி வெற்றி பெற வேண்டுமானால் முதலாவது அவனுக்கு தேவையான ஆயுதம் எதுன்னு சொன்னா, தற்காப்பு ஆயுதம் எதுன்னு சொன்னா, இயேசுதான் அவனுக்கு ஆயுதம். அறை என்றால் என்ன? அறை என்றால் நம்ம இருதயம். ரோம போர் வீரர்கள் நல்லா கவனிக்கலாம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரோம போர் வீரர்கள் இப்படிப்பட்ட அறைகளை தன் இடுப்பிலே கட்டி கொண்டிருப்பார்கள். கச்சை என்றால் பெல்ட். இந்த தொடைக்கோ இந்த இடுப்புக்கோ மேல இடையில ஒரு பெல்ட் கட்டி இருப்பாங்க. அவங்க போற எல்லா ட்ரெஸ்ஸையும் சேர்த்து அப்படி இறுக்கி டைட்டா ஒரு பெல்ட் போட்டு கட்டி இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கச்சை. இது எதுக்கு அடையாளம் அப்படின்னு சொன்னா, சத்தியம் என்னும் அறையை நம்முடைய இடுப்பிலே அறையிலே கட்டினது அர்த்தம். சத்தியம் என்பது இயேசு, அறை என்பது நம்முடைய இருதயம். அப்போ இந்த யுத்த காலத்திலே இருக்கிற நீங்களும் நான் எதிரியோடு கூட நாம் ஜெயிக்க வேண்டுமானால் முதலாவது நமக்கு தற்காப்பு எதுன்னு சொன்னா, இயேசுதான் நமக்கு பாதுகாப்பு. இயேசு நம்ம இருதயத்தில் இருந்தாதான் நம்ம வாழ்க்கைக்கு பாதுகாப்பு. இயேசு நம்ம இருதயத்தில் இருக்கும் போது அந்த மனிதனுக்கு சாக வேண்டும் என்று ஏதோ வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? இயேசு நம்ம உள்ளத்துல இருந்தா நமக்கு வாழணும்ன்ற இடம் தான் வரணும். நிறைய பேர் இயேசு உள்ளத்துல இருக்கிறான்னு சொல்லுவாங்க, ஆனா நான் செத்து போனேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப உனக்குள்ளே வந்த இயேசு நீ சாக வேண்டும் எண்ணத்தை உனக்கு கொடுப்பாரா? இயேசு உனக்குள் வரும்போது நீ ஜீவனோடு இருக்க வேண்டும் என்று உன்னை வாழ வைப்பார். நீ வாழ்ந்து காட்டணும் எண்ணத்தை கொடுப்பார். நம்ம செத்து போன்ற எண்ணத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க மாட்டார். நம்ம ஜீவனோடு கூட வாழ வைக்க அப்படிப்பட்ட சிந்தனைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அப்படியானால் நமக்கு இந்த உலகத்துல எது பாதுகாப்பு? கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட எதிர்த்து போராடுகிற நமக்கு எது முதலாவது நமக்கு பாதுகாப்பு சொன்னா, இயேசுதான் நமக்கு பாதுகாப்பு. எதுக்கு நமக்கு பாதுகாப்பு? இந்த இயேசு இல்லைன்னா உங்களுக்கு எனக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த இயேசு பிதாவாகிய இந்த தேவன் தாவீதோடு இல்லைன்னா 17 முறையும் அந்த ஈட்டில் இருந்து தாவீது பாதுகாக்கப்பட்டிருக்க முடியாது. அந்த 17 முறை சவுலின் ஆயுதங்களுக்கு அப்படி பாதுகாத்தது யார்? கர்த்தர் அவனோடு இருந்ததுதான். சிங்கத்தின் கபில தானியேல் போடப்பட்டார். எப்படி பாதுகாக்கப்பட்டார்? எல்லாரும் எப்படி பாதுகாக்கப்பட்டார்? அவனோடு இந்த கடவுள் சிங்கத்தின் வாயை கட்டி பாதுகாத்தார். அக்கினி சூளையிலே 3 வாலிபரை தூக்கி போட்டார்கள். எப்படி அக்கினி சூளைக்கு அவங்க தப்பினார்கள்? அபிஷேகத்தார் அந்த கடவுள் அவனோடு. அப்ப இந்த உலகத்தை உங்களுக்கு எனக்கு எது தற்காப்பு?
இயேசு நம்ம கூட இருந்தா நமக்கு பாதுகாப்பு. உங்க வாழ்க்கைக்கு, உங்க பிள்ளைகளுக்கு நீ வச்சிருக்கிற பணமோ, பொருளோ, ஆஸ்தியோ, நீ வச்சிருக்கிற படிப்போ, பட்டமோ, அது உங்களுக்கு பாதுகாப்பு அல்ல. இயேசுவை உங்கள் இதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, அதுதான் சத்துருக்கள் கரத்தில உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். அப்படியானால் சத்தியம் என்ற கச்சையை நம் இருதயமாக அறைக்குள்ளே நாம் கட்டியிருக்கிறேன். இதுதான் முதல் பாதுகாப்பே நமக்கு. இரண்டாவது, நல்லா கவனிக்கணும். இரண்டாவது எது என்று சொன்னால், நீதி என்னும் மார்க்கவசத்தை கொடுத்திருக்க வேண்டும். எதுவா? ஒரு போர் வீரன் இந்த கருத்தில் இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் கவசங்களை அணிந்திருப்பார்கள். முன்னாடி கவசம் இருக்கும், பின்னாடி பெல்ட் மாதிரி போட்டு அதை பிட் பண்ணி சேர்த்து வச்சிருப்பாங்க. ஏன் சொன்னா, எதிரிகள் அம்புகளை எய்யும் போது அவன் இறுதியும் தாக்கப்படக்கூடாது. அவன் இறுதியும் எந்த பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, சோதரிக்கிறோம் நாசப்படுத்த கூடாது. அவன் இறுதியும் கொலைக்கு ஆளாக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மார்க்கவசங்களை கட்டிக் கொள்வார். இது எதை காண்பிக்கிறது? கவனிங்க. இருதயம் என்பது நம் இருதயத்தில் இருக்கிற நல்ல சுபாவங்களை காண்பிக்கிறது. நீதி என்று மார்க்கவசம். நீதி என்பது நமக்கு எது நீதி? இயேசுவே நமக்கு நீதியா? இயேசுவே. நாமெல்லாம் அநீதி உள்ளவர்களா இருந்தோம். ஆனா அநீதி உள்ள நமக்காக இயேசு தமது நீதியை நமக்கு தரிப்பித்து விட்டு நம்முடைய அநீதியை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிக்கும். இது புரிய வைக்க ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு கொலை குற்றவாளி ஒருவனை கொலை செய்து விட்டு கத்தியோடு கூட என்ன பண்ணான்னு சொன்னா, ரத்த கரைகளும் தன் வஸ்திரத்தை பூசிக்கொண்டு தன்னுடைய சகோதரத்தில் ஓடி வருகிறான். ஓடி வந்து சொன்னா, என்னை காப்பாற்றுங்க, நான் ஒரு நபரை கொலை செய்து விட்டேன் என்று சொல்கிறான். அப்போது பார்க்கும்போது அவன் கையிலே கத்தி இருக்கிறது. அவன் உடம்பெல்லாம் பார்த்து வஸ்திரத்திலே ரத்த கரைகள் படிந்திருக்கிறது. இப்ப அவன் கதறுகிறான், அண்ணா என்னை காப்பாற்றுங்கள், என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி அவன் அழுகிறான். அண்ணன் யோசித்தான், தன் சகோதரனை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்து அவன் வைத்திருந்த ஆடைகளை கயற்றி இவர் உடுத்திக் கொண்டு இவர் போட்டிருந்த பரிசுத்த ஆடைகளை அவனுக்கு உடுத்தினான். அவன் கரத்தில் இருந்த ரத்தம் படிந்த கத்தி எடுத்து தன் கரத்திலே வைத்துக் கொண்டான். இப்போது போலீஸ்கார் வந்தாங்க. போலீஸ் வந்து இவன் தான் குற்றவாளி என்று சொல்லி என்ன பண்ண சொன்னா, அந்த ரத்தம் படிந்த அந்த வஸ்திரத்தையும் அந்த கத்தியையும் கண்டு இவனை குற்றவாளி என்று பிடித்துக் கொண்டு போனார்கள். அண்ணன் தன் சகோதரன் மீது இருந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு தன் குற்றவாளியான சகோதரனை தப்புவித்தார். இதே வண்ணமாகத்தான் இயேசு அவர் நீதியை நமக்கு தரிப்பித்து நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த நீதியை நம்முடைய இருதயமாகிய மார்க்கவசங்களாக நம் இருதயத்துக்குள்ளே ஒரு மார்க்கவசத்தை போல நாம் தரித்திருக்கிறோம். இருதயம் என்று சொல்லும் போது இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை குறிக்கிறது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாய் நாம் நிற்கிற சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிற அளவுக்கு எந்த தவறுக்கும் நம்ம இடம் கொடுக்க கடவுளுக்கு நம்ம தப்பு பண்ண சாத்தான் குற்றப்படுத்துவோம். உங்களுக்கு தப்பு பண்ணிட்டாப்பா, மனிதனுக்கு நம்ம தப்பு பண்ணும்போது சாத்தான் நம்மை குற்றப்படுத்துவான். அப்படியானால் சாத்தான் நம்மை குற்றப்படுத்துகிற அளவுக்கு எந்த காரியங்களையும் நாம் செய்யாதபடிக்கு நாம் கர்த்தருடைய நீதியை நாம் தரித்துக் கொண்டவர்களாய் நாம் காணப்படுது. அடுத்தது பாதரட்சி. சமாதானத்தின் சுவிசேஷம் என்றும் ஒரு ரோம போர் வீரன் போர்க்களத்துக்கு போகும் போது நல்லா கவனிக்கிறோம், ஒரு பாதரட்சியை அறிந்திருப்பார்கள். ஷூ. அந்த ஷூ எப்படி சொன்னா, ஒரு காப்பு நாடா மாதிரி இருக்கும். அந்த நாடாவை கால ஷூல சேர்த்து டைட்டா சேர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. ஏன் சொன்னா, அவன் யுத்த காலத்தில் நின்று அவன் போர் செய்யும் போது அந்த ஷூ அவனுக்கு உறுதியா இருந்தால்தான் அவன் முன்னேறி சென்று பணி செய்ய முடியும். அந்த ஷூ அவனுக்கு உறுதியா இல்லைன்னு சொன்னா அவன் கீழே இடறி விழுந்து விடுவான். எதிரிகள் அவனை ஜெயித்து விடுவார்கள். இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் மன உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? நாம் இருக்கிறது போர்க்களம். நாம் போர்க்களத்தில் இருக்கிறோம். நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கோலியாத் வந்து யுத்தத்திற்கு அழைத்த போது சவுல் பயந்து ஓடினான். எல்லாரும் பின்வாங்கினார்கள். ஆனா தாவீது ஒரு ஆள் தான் உறுதியாய் கோலியாத்துக்கு முன்னாடி இருந்தார். அதே போலத்தான் இந்த உலகம் ஒரு யுத்த காலம். நீங்களும் நானும் ஒரு யுத்த காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். யுத்த காலத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பயப்படத்தக்கவர்களாய் அல்ல, பின்வாங்கத்தக்கவர்களாய் அல்ல, தைரியமாய் நாம் நிற்க வேண்டும். அப்போ சுவிசேஷம் என்ற பாதரட்சை, சரி, சமாதானம் என்ற பாதரட்சை என்றால் என்ன அர்த்தம் சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரிக்கிறோம், நம்முடைய காதுகளை நாம் உறுதி உள்ளவர்களாக, நம்ம இருதயத்திலே மன உறுதி உள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டும். எல்லாருக்கும் எப்ப பாருங்க, கடவுள் நம்ம சமாதானமா இருந்தா நம்ம மனசுல ஒரு தைரியம் இருக்கும். ஆனா கடவுளுக்கு முன்பாக நான் தப்பு பண்ணும்போது எனக்கு அந்த தைரியம் வராது, பயம் வந்துடும்.
அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம கடவுளுக்குள் மன உறுதியாய் நாம் இருக்கணும். இந்த இந்த உலகத்தை நம்ம மன உறுதியாய் தைரியமா இருந்தாதான் நம்ம வரக்கூடிய போர் ஆயுதங்களை சத்துடைய சேனைகளை நம்மளால என்ன பண்ண முடியும். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். எதுவா விசுவாசம்? கேடகம் என்ன? ஒரு பெரிய ஒரு 4 அங்கலத்துக்கு பாத்தீங்களா என்ன பண்ணாம சொன்னா, அதாவது 4.2 அடி அளவுல சில வேலைகள் உள்பக்கம் வளைந்த மாதிரி சில கேடங்களை வச்சிருப்பாங்க. இந்த கேடகம் எதுக்கு கையில பிடிச்சிருப்பாங்க. எதிரிகள் கல்லடிச்சாலோ, எதிரிகள் ஆயுதங்களை தூக்கி எறிந்தாலோ அதையெல்லாம் தான் மேல படாதபடிக்கு அதை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அந்த கேடகம். கவனிங்க. அப்போ எது நமக்கு கேடகம் அப்படின்னு சொல்ற, நம்முடைய விசுவாசம் தான் நமக்கு கேடகம். விசுவாசம் தான். தாவீது சொல்றாரு, நீ பயப்படாது, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு கேடகமாய் இருப்பேன். அப்போ நம்ம கர்த்தர் பேரை வச்சிருக்க விசுவாசம். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக பாடுபட்டார், எனக்காக அவர் மரித்தார். அதை விசுவாசிப்பது, அவர் வார்த்தை விசுவாசிப்பது, அவர் வாக்கு தத்தங்களை, அவர் கட்டளைகளை நாம் விசுவாசிக்கிறோமோ, இந்த விசுவாசம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய வார்த்தை மேல உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா அது பாதுகாப்பு இல்லை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு எது பாதுகாப்பு? நம்முடைய விசுவாசம் தான் சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆனா சில கட்டத்துல நமக்கு விசுவாசமா இருக்கவே முடியாது, சோர்ந்து போய் அப்படி கேட்க, ஆண்டவரே இந்த இடத்துல இந்த கட்டத்துல நான் விசுவாசமா நிற்கிறதற்கான விசுவாசத்தை எனக்குள் தாரும் என்று நாம் கேட்க வேண்டும். யாக்கோபு 4:7 பைபிள் சொல்லு, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது என்ன பண்ணுவோம், உங்களை விட்டு சொல்லுங்க. அப்போ ஒரு நபர் விசுவாசத்திலே உறுதியாய் இல்லை என்றால் பிசாசு என்ன பண்ண முடியாதோ. உங்களுக்குள் விசுவாசம் இருந்தால் நீங்கள் போராட்டங்களிலே உறுதியா இருப்பீங்க, பாடுகளிலே உறுதியா இருப்பீங்க, பல பிரச்சனைகள் வரும்போது நீங்க உறுதியா இருப்பீங்க. ஏன்னா சிலத சாத்தான் நமக்கு சந்தேகத்தை விதைப்பான். இவ்வளவு விசுவாசமா இருக்க என்ன கிடைச்சது, இவ்வளவு ஜபம் பண்றே உங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் என்ற விதையை சாத்தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா நமக்குள்ளே உண்டாக்குவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் விசுவாசமா இருந்து நம்முடைய விசுவாசத்தை நாம் இழந்து விடாதபடிக்கு நாம் சத்துருவை நாம் ஜெயிக்கிறோம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. அப்ப இந்த விசுவாசம் இல்லை என்றால் சாத்தானையோ எந்த காரியத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் நீங்க ஆண்டவர் பேர்ல வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை, வாக்கு தத்தங்கள் பேரிலே ஆண்டவர் வார்த்தையின் பேர்ல வச்சிருக்கிற விசுவாசத்தை நீங்கள் ஒரு நாளும் என்ன பண்ண முடியாது, இழந்து விட முடியாது. அடுத்து ரட்சணம் என்னும் தலை சீரா. ஏதாவது அணிஞ்சிருக்கிறோமா? ஒரு ரோம போர் வீரர் தன் தலையில ஒரு ஹெல்மெட் அணிந்திருப்பார். கவனிங்க, இந்த தலை சீரா எதை காண்பிக்கிறதுனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் சிந்தனை வேண்டும். தலை என்பது நம்ம சிந்தனையை காண்பிக்கிறது. எதை காண்பிக்கிறது? அப்ப இந்த காலத்தில் இருக்கிறனா தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்க கூட. தவறான சிந்தனை உனக்கு தவறான வாழ்க்கையை கொண்டு வரும், தவறான வழியில உன்னை கொண்டு போகும். அப்ப யுத்த காலத்தில் இருக்கிற நமக்கு மாம்ச சிந்தனை அல்ல, ஆவின் சிந்தனை நமக்கு வேண்டும். சில நேரத்தில் நம்ம மனதை சரணமடையக்கூடிய அளவுக்கு சில எண்ணங்களை சாத்தான் கொடுப்போம். நம்ம பசுத்தமான ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஆனா நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைகளை கொண்டு வந்து நமக்குள்ள ஒரு சரணத்தை கொண்டு வந்து நம்மளை பாவத்துக்குள்ள சத்துவானவன் நடத்துவான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்குள்ளே தலை சீரா என்றால் நமக்கு ஆவி சிந்தனைகள் நமக்கு வேண்டும். சிம்சோன் பாருங்க, தலைவரை கத்தியை வைக்க கூடாது, ஆனா என்ன பண்ணாரு, கத்தை வச்சு தலைய சிரசேதம் தலையை ஸ்தோத்திரிக்கிறோம், முடியெல்லாம் எடுத்தாங்க. இது எதை காட்டுகிறதுன்னு சொன்னா தலையிலே கத்தி வைப்பது. கத்தி என்பது ஸ்தோத்திரிக்கிறோம், தலை என்பது சிந்தனை, கத்தி என்பது பாவத்திற்கு அடையாளம். அப்போ நம்முடைய சிந்தனையில தான் முதல்ல பாவ போராட்டங்களை பிசாசு கொண்டு வருவான். உன் சிந்தனையை சரியா காத்துக்கிட்டா உன் வாழ்க்கை சரியா இருக்கும், உன் ஜீவியம் சரியா இருக்கும். உன் சிந்தனை கெட்டு போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கெட்டு போயிடும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க உங்க சிந்தனையிலே நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு, மாம்ச சிந்தனையை சாத்தான் உங்களுக்குள்ளே கொண்டு வராதபடிக்கு நீங்கள் ஆவின் சிந்தனையை நீங்கள் காத்துக்கொள்ள. இந்த ஆவின் சிந்தை தான் நமக்கு தலை சீரா. அடுத்தது கவனிக்க, இதெல்லாம் எதுக்குன்னா கவனிங்க, கேடகம், பாதரட்சை, தலை சீரா, இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா சத்துருக்கள் எழுகிற ஆயுதங்களை நாம் நம்ம விடாதபடிக்கு நம்மை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இத்தனை ஆயுதங்கள். சரி, எதிரி அப்பகளை எய்து கொண்டே இருக்கிறான். நீ எவ்வளவு நேரம் மறைக்கிறே இருப்ப. இப்ப என்ன பண்ணணும், நீ எதிரி தாக்கணுமா இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து கல்லெடுத்து மேல அடிக்கிறீங்க, நான் எவ்வளவு காலம் தடுத்துட்டே இருக்க முடியும்? உங்களை எதிர்த்து நான் நிக்கணும். அதே மாதிரிதான் இவன் நேரம் சொன்னது எல்லாமே தற்காப்பு ஆயுதங்கள்.
ஆனால் அடுத்தது பைபிள் சொல்லு தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். இந்த ஆவியின் பட்டயம்னா சாத்தானை வெட்டி வீழ்த்தக்கூடியது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள், சாத்தானை நீங்க ஜெயிக்க வேண்டுமானால், ஏன்னா போர்க்களத்தில் இருக்கிறோம், நமக்கு நிறைய போராட்டங்களை சாத்தான் கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்கள் ஜெயிக்க வேண்டுமானால் வேத வசனமாகிய ஆவின் பட்டயத்தை நீங்கள் கையிலே பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மலை மேல் கொண்டு போய் நிற்க வைத்து சாத்தான் சோதித்தான். இயேசு எப்படி ஜெயிச்சாரு? வேத வசனத்தை கொண்டுதான் சாத்தானை ஜெயித்தார். அப்போ வேத வசனம் என்ற பட்டயம் உங்களுக்குள் இருந்தாதான் சாத்தானை வெட்டி நீங்க வீழ்த்த முடியும். இல்லைன்னா அவன் உங்களை தாக்கி கொண்டே இருப்பான். நாம் பலியாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, இவர்கள் சொன்னது எல்லாமே தற்காப்பு ஆயுதங்கள். ஆனால் பட்டயம் ஒன்றுதான் சாத்தானை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அப்ப கர்த்தருடைய ஜெபிக்கும் போது வேத வசனங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறேன். அந்த வேத வசனம் சாத்தான் பயப்படுவான். வேற எதுக்கும் சொல்லுங்க, வேத வசனம் இல்லாத ஜெபம் எந்த அசைவும் கொண்டு வராது. வேத வசனம் இல்லாமல் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சாத்தான் நடுங்க மாட்டான். வேத வசனத்தோடு வருகிற வார்த்தைக்குத்தான் சாத்தான். ஏனென்றால் கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தை கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை அவன் அறிந்து அவன் பயப்படுகிறான். ஆனா நம்ம வசனத்தை சொல்லாதபடிக்கு சாத்தான் வாயை பூட்டி போட்டான். எல்லாத்தையும் பேசுவோம், ஆனா வசனத்தை மட்டும் நம்மளால பேச முடியாது. என்ன? அந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு என்பதை அவன் அறிந்து வைத்திருக்கிறான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, வசனத்தை சொல்லிதான் ஜெபிக்கணும். வியாதிக்கானாலும் பிசாசுக்கானாலும் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளானாலும் வசனத்தை சொல்லி ஜெபிச்சாதான் சத்துருவை ஜெயிக்க உங்களால முடியும். இல்லைன்னா அடுத்தது பவுல் சொன்னார், ஆவியிலே ஜெபம் பண்ணி. கவனிக்க, எதுவா இவனே தற்காப்பு. ஆனா ரெண்டு காரியம் பேச, ஒன்று வேத வசனமாகிய பட்டயம், இன்னொன்று ஆவியிலே நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணாமா? எப்படி ஜெபிக்கணுமா? அப்போ ஜெபிக்கிற எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலைகளிலும் ஜெபம் நமக்கு உணவாக இருக்க வேண்டும். மரணங்கள் நேரிடலாம் நம்ம வாழ்க்கையில, குடும்பங்கள்ல, ஆனாலும் ஜெப வாழ்க்கை குறையக்கூடாது. யோபு பாருங்க, 10 பிள்ளைகளை சாக கொடுத்தார். ஆனா விசுவாசம் குறைஞ்சுதா? ஜெப வாழ்க்கை குறைஞ்சுதா? தானியேலை தூக்கி சிங்கத்திற்கு எப்படி போறன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஜெப வாழ்க்கை குறைஞ்சுதா? அப்போ நமக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஆனா ஜெபம் மட்டும், ஜெபத்துக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. ஜெபத்துக்கு சொல்லுங்க, ஜெபத்துக்கு. அப்ப இந்த ஜெபம் தான் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய, வெட்டி வீழ்த்தக்கூடிய ஆயுதம். ரெண்டு தான், ஒன்று வேத வசனம், இன்னொன்று ஜெபம். ஜெபம் ஒரு ஆயுதம் போன்றது. ஜெபம் ஒரு கல்லை போன்றது. கல் எப்படி எரியும் போது ஒரு பட்டு கீழே கோலியாத் மரித்தானோ, அதே போலத்தான் ஜெபம் சத்துரு வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறது. ஆனா ஜெபம் இல்லைன்னா சுவாசம் நின்று போன மனிதருக்கு நம்ம சமமானவர். எத்தனை பேருக்கு சுவாசம் இருக்கு? கை வச்சு பாருங்க. சுவாசம் இருக்குதா நமக்குள்ள? இருக்கா இல்லையா? இப்ப இந்த சுவாசம் நின்று போச்சுன்னா இப்படியே கீழே உட்காந்து தலை சாய்ச்சிடும். இப்ப எவ்வளவு சுவாசம் இருக்கிறது, நான் மைக் முடிச்சு பேசி எனக்கு சுவாசம் வேணா, நீங்க எப்படி இருப்பீங்க? சேர்ந்து உட்காந்துருவேன். ஆனா அப்ப சுவாசம் எனக்குள் இருக்கு. அதே மாதிரி ஜெபம் ஒருவனுக்கு இல்லை என்றால் அவன் சுவாசம் இல்லாத மனிதனுக்கு சமமான, ஜெபம் இல்லாதவன் செத்தவனுக்கு சமமான. எதுக்கு சமமான? சர்ச்சைக்கெல்லாம் கெட்ட வந்துருவாங்க, ஆனா ஜெபம் தான் அவங்க இடிக்க முடியும். ஜெபம் கடை எங்க அப்பா ஜெபிப்பாங்க, எங்க மனைவி ஜெபிப்பாங்க, என் பிள்ளைங்க. ஜெபம் இல்லாதவன் சுவாசம் இல்லாத மனிதன். உங்கள் விசுவாசத்தை கொண்டுதான் நீங்க பிசாசை ஜெயிக்க முடியும். உங்கள் ஜெப வாழ்க்கையை கொண்டுதான் நீங்க பிசாசு ஜெயிக்க முடியும். தவிர அடுத்தவங்க விசுவாசத்தை கொண்டு, ஜெபத்தை கொண்டு நீங்க ஜெயிக்க முடியாது. ஜெபம் என்பது ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமல்ல, போராட்டத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் நிச்சயமா நமக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். இந்த ஜெபம் இல்லை என்றால் என்ன பண்ண முடியாது. ஆனா இயேசு கெத்செமனே தோட்டத்தில் சொன்னாரு, நீங்கள் 1 மணி நேரமாவது விழித்திருந்து என்னோடு கூட ஜெபிக்க கூடாது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, உலகத்துல போராட்டம் உண்டு. யாரோடு கூட போராட்டம்? கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடு கூட அன்றாடம் நிமிஷத்துக்கு நிமிஷம் பல போராட்டங்களை நம்ம அறியாமல் நாம் சந்திக்கிறோம். இந்த போராட்டங்களை எல்லாம் ஜெயித்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால், சாத்தானை தோற்கடித்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நமக்கு சர்வாயுத வர்க்கங்கள் நமக்கு தேவை. தற்காத்துக் கொள்ள ஆயுதங்களும் வேணும். அதே நேரத்துல சாத்தானை போட்டு தள்ளக்கூடிய ஆயுதமும், சாத்தானை போட்டு தள்ளக்கூடிய ஆயுதம் எது? ஆவியில ஜெபிக்குதான், அந்நிய பாஷையில ஜெபிப்பாரு. இன்னொன்னு வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை ஜெபிக்கும் போது சும்மா ஜெபிக்காதீங்க, வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
எந்த காரியத்துக்காக ஜெபித்தாலும் வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசி நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பேற்பட்ட ஜெப வாழ்க்கை உங்களுக்குள் இல்லை என்றால் போராட்டத்துல நீங்க தோத்து போயிருவீங்க. சத்துரு உங்கள் மீது வெற்றி பெற ஆரம்பித்து. அப்ப வாழ்க்கை ஒரு போராட்டம், ஊழியம் ஒரு போராட்டம். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் நாம் போராட வேண்டி இருக்கிறது. அந்த போராட்டத்தில் நீங்கள் நான் ஜெயிக்க வேண்டுமானால் வேத வசனம் என்ற பட்டயம் உங்களுக்கு தேவை. ஆவியிலே ஜெபிக்கிற ஜெப அனுபவம் உங்களுக்கு தேவை. இந்த ஜெப அனுபவம் உங்க வாழ்க்கையில் இல்லைன்னா நீங்கள் போராட்டத்தில் விழுந்து விடுவீர்கள். சத்துரு உங்களை வீழ்த்தி விடுவான். அவர் வெற்றி பெற ஆரம்பித்து விடுவான். நாம் வெற்றி பெறக்கூடியவர்களாய் போர்க்களத்தில் நிற்கவே, ஜெயிக்கக்கூடியவர்களாய் நாம் நிற்க வேண்டும் தவிர பயந்தவர்களாய் தோல்வியை சந்திக்கக்கூடியவர்களாய் நாம் நிற்க. இயேசு சொன்னார், தேவனால் பிறந்ததெல்லாம் என்ன பண்ணோம்? யோவான் எழுதுகிறார், தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம தேவனால் பிறந்தவர்கள். நாம் தோற்க பிறந்தவர்கள் அல்ல, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளை நாம் ஜெயிக்க வேண்டும். ஒவ்வொரு போராட்டங்களை நான் தான் சத்து ஜெயிக்கிறது போல இருக்கும். ஆனால் முடிவில் ஜெயம் எனதாகவே. சொல்ல புரியுதுங்களா? செய்தியுடைய தலைப்பு என்ன? பவுல் எங்கிருந்து எழுதுறாரு? சிறைச்சாலை. எதை பார்த்தாரு பவுல்? எதை வச்சு எழுதுறாரு? ரோமம் போர் வீரன் அறிந்திருந்த ஆடைகள் எல்லாம் பார்க்கிறார். ஓகோ, ஒரு சாம்ராஜ்யத்தை பாதுகாக்க இத்தனை ஆயுதங்கள் வேணுமானா அப்போ தேவ ராஜ்யத்துல பாதுகாப்புக்கு எல்லாம் வேண்டுமே என்பதை இதை வச்சுதான் ஒரு சில உதாரணங்களோடு எழுதுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கை. அப்ப கர்த்தருடைய கிறிஸ்துவுக்குள்ள என்னெல்லாம் உண்டு? அவன் இப்படியே இருப்போமா? இல்லை. நம்மளை தரித்திற்கு நம்மை ஐஸ்வர்யங்களை மாற்றும்படிக்கு ஐஸ்வர்யம் உள்ள தேவன் தரித்திரரை நம்மை ஆஸ்வதிக்கிறது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். நல்ல வீடு வசதி தந்து, நல்ல வேலைகளை தந்து, நல்ல வருமானங்களை தந்து, நல்ல சுலபமாய் நம்மளை ஆஸ்வதிக்கிறது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிறவனை நிச்சயமாய் கர்த்தர் ஆஸ்வதி. தனக்கு உண்மையா இருக்கிற மனிதனை கர்த்தர் நிச்சயமா ஆஸ்வதிப்பார். உண்மை இல்லாதவங்க ஆஸ்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு பயப்படாதவங்க கையில் பிரயாசங்களை கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. 2வது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாதுகாப்பு. அவரை போல உங்களை என்ன பாதுகாக்க? ஒரு தகப்பனும் தாய் கூட நம்மள அப்படி பாதுகாக்க முடியாது. பாதுகாக்க முடியும் நினைக்கிறீங்க? கூட இருப்பாங்க, ஆனா மரணத்துல பாதுகாக்க முடியுமா? ஆனா ஆண்டவர் கூட இருந்து மரண பள்ளத்தாக்கிலே அது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. அப்ப போராட்டம் நிறைந்த வாழ்க்கை நீங்க நிற்கிறோம். போராட்டம் வாழ்க்கை என்பது ஒரு யுத்தக்களம். யுத்தக்களத்தை நிற்கிற உங்களுக்கு என்ன வேணும்? ஆயுதங்கள் வேணும். தற்காப்பு ஆயுதங்கள் வேணும். அதே போல சாத்தான போட்டு தள்ளக்கூடிய ஆயுதமும் தற்காப்பு ஆயுதங்கள் எது எது? சத்தியம் என்னும் கச்சை. சத்தியம் என்றால் எது? கச்சை என்றால் அறை என்றால் எது? இருதயத்துல முதல் யார் வேணும்? இயேசுதான் நம்ம வாழ்க்கைக்கு தற்காப்பு. அவர் இல்லைன்னா வாழ்க்கையில தற்காப்பு. இது அவர்தான் தற்காப்பு ஆயுதம். அவர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. 2வது நீதி என்னும் மார்க்கவசம். நீதி என்றால் என்ன? அவங்களுக்கு நீதி நாம் தரிப்பித்துக் கொடுக்கும். ஏன் நீதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நீதி வச்சிருக்குதா? நான் அக்கிரமக்காரன். ஆனா அக்கிரமக்காரன் அந்த அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சுய நீதியை எனக்குள் தரித்திருக்க இதன் இருதயத்தில் நம்ம விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது பாதரட்சை என்றால் என்ன? உறுதி. நம்ம கால்கள் உறுதியா நிறுத்தணும். காலை தள்ளாட விட்டால் காக்கிறவர் நம்ம விசுவாசத்துல உறுதியா நிற்கணும். உறுதியான தோத்து போயிடுவோம். அடுத்தது கேடல். நமக்கு கேடல் எது? நம்முடைய விசுவாசம். ஏன் விசுவாசம் தான் எனக்கு பாதுகாப்பு. இன்னொருத்தர் விசுவாசம் இல்லை. ஆனா நம்ம விசுவாசத்தை எந்த சூழ்நிலை கைவிடவே அதான் பவுல் சொல்ற, விசுவாசத்தை காத்துக்கொண்டே என்று. கஷ்டம், துன்பங்கள், துயரங்கள் எதுவும் தான் சரி, உங்களுக்குள்ள கர்த்தர் பேர்ல இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் இழந்து அந்த விசுவாசத்தை இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சற்று மிகப்பெரிய தாக்குதலை கொடுப்பான். அடுத்தது தலை சீரா. தலை சீரான எதை காமிக்கிறது? நம்முடைய சிந்தனை சரியில்லை பிசாசு நம்ம தாக்குவோம். நம்ம எப்போதும் ஆவி சிந்தனை, நம்ம சிந்தனை வச்சு நம்ம பிசாசு அடிப்போம். நமக்கு ஆவி சிந்தனை, நல்ல சிந்தனை வேணும், நல்லதை சிந்திக்கணும். அடுத்தது இதெல்லாம் தற்காப்பு கவசம். இப்ப சாத்தான பட்டு தாக்குற ஆயுதம் 2. அதே ஆவியின் பட்டை. ஆவியின் பட்டை எது? அப்புறம் ஜெபிக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணணும்? வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். வசனத்தினால ஜெபம் உங்க வாழ்க்கை விசாரத்தை கொண்டு வரும். வசனம் வந்தாதான் வாழ்க்கையில கவலை நீங்க. வசனம் வாழ்க்கையில கவலை விசனங்கள் நீங்காது. 2வது ஆவியில ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதவங்களால பிசாசு கிட்ட சரணாகதி அடைஞ்சு. ஒருத்தர் கூட ஜெப வாழ்க்கைன்னா நீங்க சாத்தான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டீங்களா? சாத்தானே என்னெல்லாம் பண்ணிக்கோ, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அழைச்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சாத்தானுக்கு சரணாகதி ஆக்குகிறாங்க என்று ஜெபம் இல்லை என்றால் நீங்கள் நானும் சாத்தானுக்கு சரணடைந்து விட்டோம்.
ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். ஆவிலே நின்று மன உறுதியோடு ஆவிலே அந்நிய பாஷைகளை பேசி யாக்கோபை போல போராடி ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருந்தால் சாத்தானை நாம் ஜெயிப்போம், அவன் நம்மை ஜெயிக்க முடியாது. எல்லா கண்களை மூலமா நாம் ஜெபிப்போம், எல்லா கண்களை மூலம் ஜெபிக்கப்போம். இதனால போராட்டம் உண்டு வாழ்க்கையில. எத்தனை காலங்கள் போராட்டம், சாகும் வரைக்கும் போராட்டம். உன் ஜீவன் இந்த உலகை விட்டு போகிற வரைக்கும் நாம் கண்ணுக்கு தெரிந்த மக்களோடும் கண்ணுக்கு தெரியாத ஆவிகளோடும் நாம் போராட வேண்டியிருக்கிறது. மனிதனே வேதம் பூமியிலே போராடுவதற்கு மனிதனுக்கு காலங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. யோபு 7:1 இப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால போராட்டமே இருக்காதுன்னு நினைச்சேன். ஞானஸ்தானம் எடுத்தா போராட்டமே இருக்காதுன்னு நினைச்சுதான் ஞானஸ்தானம் எடுத்தேன். ஆனா எடுத்த நாள் இருந்து போராட்டம் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை தான் புரிஞ்சுக்கணும். நீங்க போராட்டம் உண்டு, ஆனால் போராட்டத்தை ஜெயிக்க உனக்கு சர்வாயுதங்களை ஆண்டு சப்ளை பண்றது. யார் ஒருத்தரும் போராட்டம் இல்லைன்னு நினைக்க கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் உண்டு. நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துல போராட்டம் இருக்காது, ஊழியம் செஞ்ச போராட்டம் இருக்காது. போராட்டம் இருக்கதான் செய்யும், ஆனால் போராட்டங்களை நீ ஜெயிக்கலாம். அது ஆண்டவருக்கு துணை நிற்பார். அந்த போராட்டங்களை ஜெயிக்க உன்னை தயார் பண்ணுவார். அந்த போராட்டங்களை ஜெயிக்க உன்னை ஆண்டு ஆயத்தப்படுத்துவார். உன்னை ஆயத்தப்படுத்தி நிக்க வைப்பார். ரொம்ப காலம் உன்னை மறைச்சு வைக்க மாட்டார். சில காலங்கள் உன்னை பழக்கப்படுத்தி நிக்க வச்சு உன் கைகளுக்கு பயிற்சி கொடுப்பார். தாவீது சொல்றார், என் கைகளுக்கு கர்த்தர் பயிற்சி கொடுக்கிறார் என்று. கர்த்தருடைய பிள்ளைகள் சில நேரத்துல போர் செய்ய அறிந்திருக்க வேண்டும். யுத்த காலத்துல நிக்கிறவனுக்கு போர் செய்ய தெரியல, என்ன யோசிச்சு பாரு. நீங்களும் நானும் யுத்த காலத்துல நிற்கிறோம். போர் செய்வதில் நாம் தேவையாக இருக்க வேண்டும். எதை கொண்டாகியும் வெற்றி பெற வேண்டும். தாவீது தன் கிட்ட ஒரு கல்லை வைத்து எதிரி வீழ்த்தி வெற்றி கொண்டான். கர்த்தருடைய பிள்ளைங்க தேவன் கொடுத்த சர்வாயுதங்கள் வர்க்கங்களை வைத்துதான் சாத்தானை வீழ்த்தி நாம் வெற்றி பெற முடியும். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் இல்லாம உன்னால தனிச்சை நின்று உன் சுயபலத்தா சத்ருவை வெற்றி பெறும் உன்னால முடியாத ஆத்மா. அன்றைய உன் சர்வாயுத வர்க்கங்களை நான் தனித்துக் கொள்ளுகிறேன். இத்தனை காலத்து சர்வாயுத வர்க்கங்கள் இல்லைனா நீ மிக காயப்படுவேன். இந்த சர்வாயுத வர்க்கங்கள் இறுதி ரொம்ப காயப்படும். நீ ரொம்ப காயப்பட்ட குற்றுயிராக்கப்படுவாய். சர்வாயுத வர்க்கங்கள் இருந்தால் சத்ரு உன்னை தாக்கும் போது உன்னை தற்காத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் சத்ருவனை வெட்டி வீழ்த்த வேண்டும். ஆவின் வசனத்தை கையில் பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை சொல்லி விரட்டுங்கள். இயேசு வசனத்தினாலே சாத்தானை விரட்டினார். அப்பாலே போ என்று சொன்னார். வேதத்தில் எழுதியிருக்கிறதே போ. சாத்தான் ஓடி போனான். தேவ பிள்ளைகளே, வசனம் உன் வாயில் இருக்க வேண்டும். அந்த வசனம் உன் வாயை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். அது உனக்கு இல்லைன்னா உன்னால ஜெயிக்க முடியாது. வசனம் இல்லாத இடத்துல விசனங்கள் அதிகமாய் காணப்படும். அவங்க தொலைந்து ஒடுங்கி போயிடுவாங்க. ஆனா வசனம் உள்ளவன் உலகத்தில் வெளிச்சமாக இருப்பான். வெளிச்சத்தை போல சுடலை விட்டவர்கள் பிரகாசிப்பார்கள். எல்லா கண்களை மூடுவோம். நீ வசனத்தை நீங்க ஆயுதத்தை கையில பிடிச்சிருக்கீங்களா யோசிச்சுப்பார். போர்க்களத்துல நிக்கிற நீ எப்படி நிக்கிறேன்? ஆயுதத்தோடு நிக்கிறியா? ஆயுதம் இல்லாமல் நிற்கிறியா? ஆயுதம் இல்லைன்னா உங்களுக்கு ஆபத்து. நம்ம குடும்பமாய் போர்க்களத்தில் இருக்கிறோம். நான் என் பிள்ளைகள் என் கணவன் எல்லாருடைய கையில போர் ஆயுதங்கள் வேண்டும். ஒருத்தருடைய ஆயுதத்தை கொண்டு மற்றவங்களை காப்பாற்ற முடியாது. அந்த வீட்டுக்குள்ள 5 பேர் 6 பேர் நம்ம கர்த்தரை தேர்தல் சொன்னா எல்லாரும் ஆயுதங்களை பிடித்திருக்க வேண்டும். அதுதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. எல்லா கண்களை மூடலாம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாள் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம், தாத்தானை நினைப்போம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் கண்ணீரை காண்கிறா, கதரை கண்ணீரை காண்கிறா, கதரை கேட்கிறா, தேவரை அறிகிறா, உந்தன் வேதனை தேவரை அறிகிறா.
ஒன்று சேர்ந்து நாம் சுழித்தோம் சாத்தானே. ஒன்று சேர்ந்து நாம் தைரியத்தோடு மனோஜோடு இல்லைங்க. அடிக்கடி சோர்வு கிளை கொடுக்க சோர்வு கிளை கொடுத்த சாத்தன் பலமாய் தாக்கி விடுவான். அன்றுவே ஒரு நாள் சோறாது எனக்கு தாங்க. என் உள்ளான மனிதனை பலப்படுத்துங்க. என் உள்ளான மனிதனை வலிமையாக்குங்க. என் கால்கள் உறுதியாய் எப்படி யோர்தான் ஆசாரியரின் கால்கள் உறுதியாய் நின்றதோ அதுபோல பிரச்சனைக்கு மத்திய பாடுகளுக்கு மத்திய என் கால்கள் தள்ளாடக்கூடாது. உறுதியாய் நான் இருக்க வேண்டும். என் அஸ்திபாரம் உறுதியா இருக்கிறாங்க. செவிகள சத்தத்தை உயர்த்தியாக நல்ல சஷ்டித்தை கேட்டும் கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உங்களுக்கே ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே ஏசப்பா ஆண்டவரே அப்பா ரோமாபுரி கர்த்தாவே ஆண்டவரே ஏசப்பா போர் வீரர்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அவங்க பாதுகாப்புக்காக ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஏசப்பா